பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் 2024 வருஷத்தை கிருபையாய் கடந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நீங்களும் நானும் புதிய வருஷத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தினாலே இலங்கை தேசத்திலிருந்து உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கென்று என்ன வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த முதலாம் நாளிலே, இந்த 2025 வருஷத்தினுடைய முதலாம் நாளிலே கர்த்தர் உங்களை மனை பார்த்து சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, இந்த வருஷத்துல நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதான ஒரு வருஷமா இருக்கும். அதாவது முடிவென்று சொன்னால் நீங்கள் வேற எதையோ நினைத்து நீங்கள் பயந்து விடக்கூடாது. பல காரியங்களுக்காக நாம் இந்த காரியத்திற்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்காதா, இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடைக்காதா என்று சொல்லி பல வருஷங்களாக நாம் பல நாட்களாக சில காரியங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அன்பானதையுடைய பிள்ளைகளை, இந்த 2025 வருஷம் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிறதான வருஷமாய் இந்த வருஷம் இருக்க போகிறது. அன்பானதையுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதா ஜனங்களுக்கு சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தை. அன்பானவர்களுடைய பிள்ளைகளை, அந்த நாட்களிலே அவருடைய எதிர்பார்ப்பு என்னவாய் இருந்தது? அன்பானவர்களை, எரேமியா தீர்க்கதரிசி பின் நாட்களிலே யூதா ஜனங்களுக்கு நடக்க போகிறதான ஒரு காரியத்தை அவர் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறார். என்ன? எரேமியா நாட்களிலே ராஜாக்கள் யூதா தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை நான் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பேன், நீங்கள் பாபிலோனிலே நீங்கள் சிறையா இருப்பீர்கள் சொல்லி அவர் சொல்லுகிறார். அந்த சிறைவாசம் 70 வருஷம் முடிந்த பின்பு நான் உங்களை மீண்டுமாக இந்த இடத்திற்கு நான் கொண்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, யூதர்களுடைய எதிர்பார்ப்பு 3 விஷயங்களை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். முதலாவதாக ஒரு விடுதலையை, அவர்கள் வாழ்க்கையிலே அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவதாக அவர்களுடைய அந்த யூதா தேசம் அன்பானவர்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது, அது இடிக்கப்பட்டது, அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தது. அப்போ ரெண்டாவது அவர்கள் எதை யோசித்தாங்கன்னு சொன்னால், முதல்ல நம்ம இங்கிருந்து நம்முடைய தேசத்துக்கு நாம் விடுதலையாகி போகணும். ரெண்டாவது நம்முடைய தேசத்துக்கு நம்ம போனாலும் அது எல்லாமே இடிபட்டு சுட்டெரிக்கப்பட்டு இருக்கிறதே, அது கட்டப்படணும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். மூன்றாவதாக அவர்கள் நம்ம இங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு நம்முடைய தேசம் கட்டப்பட்டு அங்கே போனாலும் நமக்கு ஒரு ஆலயம் வேண்டுமே, நம் கர்த்தருக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்ததனால தான் நமக்கு இந்த நிலைமை. எனவே நாம் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஒரு தேவாலயம் மீண்டுமாக நமக்கு கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி 3 விஷயங்களுக்காக அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அன்பானதையுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நிறைந்ததான சூழ்நிலையிலே அன்பானதையுடைய பிள்ளைகளே, அவர்கள் ஃபியூச்சர்ல வருங்காலத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு அவர்கள் செல்ல போகிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான நிலைக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட போகிறார்கள், என்ன காரியத்தை அவர்கள் எதிர்பார்க்க போகிறார்கள் என்பதை பல நாட்களுக்கு, பல வருஷங்களுக்கு முன்னதாக எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இப்படி உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகும், நீங்க இந்த 3 காரியங்களை எதிர்பார்ப்பீங்க. இந்த 3 காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்காக செய்வார். உங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களை கர்த்தர் விடுதலையாக்குவார். உங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாக கட்டுவார். கர்த்தரோடு நீங்கள் இழந்து போன ஐக்கியத்தை மீண்டுமாக கர்த்தர் உங்களுக்கு புதுப்பிப்பார் என்று சொல்லி எரேமியா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட இந்த 3 காரியங்களை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே முதலாவது கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ எதிர்பார்க்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருஷமாய் இந்த வருஷம் உனக்கு நான் நிச்சயமாய் நான் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேற்றுகிற ஒரு வருஷமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். என்ன, சிலருக்கு விடுதலை தேவைப்படுகிறது. அநேக விஷயங்கள்ல எனக்கு விடுதலை தேவை, இந்த நோயிலிருந்து, பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி விடுதலை நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அன்பான பிள்ளைகளே, அந்த நீங்கள் எதிர்பார்க்கிற விடுதலையை உங்களுக்கு கொடுக்கிற வருஷமா இந்த வருஷம் இருக்கும். இரண்டாவதாக அன்பான நம்முடைய வாழ்க்கை கட்டப்படுகிற ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்கும். அன்பான பிள்ளைகளே, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு இடம் கொடுத்து
அன்பானவர்களே, உலக காரியங்களுக்கு, உலக மனுஷர்களுக்கு இடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சில காரியங்கள், சில மனிதர்கள் நொறுக்கி போட்டிருக்கலாம், உடைத்து போட்டிருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக்கி இருக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு நான் விடுதலையை கொடுப்பேன், உன்னுடைய வாழ்க்கையை நான் மீண்டுமாக நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிலர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படணும், என்னுடைய வாழ்க்கையில மீண்டுமாக நான் பழைய நிலைக்கு நான் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் வேண்டும், குடும்ப வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி சிலர் அந்த காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்க்கிறதை நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்துல நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை கட்டப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக, அவர்கள் என்ன காரியத்தை எதிர்பார்த்தார்கள்? அன்பானவர்களே, கர்த்தரோடு அவர்கள் இருந்ததான ஐக்கியத்தை இழந்து போனார்கள். கர்த்தரை விட்டுவிட்டதனால்தான் இந்த நிலைக்கு, அவர்கள் மற்ற தேசத்துக்கு அடிமையாய் போகிற நிலைக்கு, ஒரு பரிதாபமான நிலைக்கு உள்ளானார்கள். இப்பொழுது அவர்கள் உணர்கிறார்கள், இனி நம்ம கர்த்தரை விடக்கூடாது, கர்த்தரோடு நமக்கு இருந்த ஐக்கியத்தை நாம் இழந்து போயிருக்கிறோம், அதுதான் இன்றைக்கு நாம் அடிமையாய் மாற காரணம். எனவே நம்முடைய தேசத்துக்கு நம்ம போனாலும் கர்த்தரோடு ஐக்கியம் கொள்ள நமக்கு தேவாலயம் வேண்டும் என்று சொல்லி அன்பான தேவாலயத்திற்காக அவர்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதையும் கர்த்தர் செய்தார். செருபாபேல் என்கிற ஒரு மனுஷனை எழுப்பி அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அந்த தேவாலயத்தையும் கர்த்தர் கட்டும்படியாய் கர்த்தர் செய்தார். கர்த்தரோடு கூட அவர்களுக்கு இருந்ததான அந்த இழந்து போன ஐக்கியம் மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டது. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர், நான் என் ஜப வாழ்க்கை இழந்திருக்கிறேன், என்னுடைய பரிசுத்தத்தை நான் இழந்திருக்கிறேன், மற்ற காரியங்களுக்கு இடம் கொடுத்து என்னுடைய கர்த்தரோடு கூட எனக்கு இருந்த ஐக்கியத்தை நான் இழந்திருக்கிறேன், அதனால் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்திருக்கிறேன் சொல்லி கவலையோடு இருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன். நீ இழந்து போன என்னோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை மீண்டுமாக நான் உன் வாழ்க்கையில புதுப்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் நல்ல தீர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அவைகள் தீமைக்கானதல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறோம். உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்தெல்லாம் இந்த வருஷத்திலே எதிர்பார்க்கிறார்களோ அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகிற ஒரு வருஷமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வருஷம் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே விடுதலை, ஆண்டவரே பா ஸ்தோத்திரம், எந்தெந்த காரியத்தில் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த காரியத்தில் அவர்கள் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. நோயிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து ஆண்டவரே, துக்கத்தில் அவர்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் குடும்ப வாழ்க்கை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக கட்டி எழுப்பப்படுவதாக. ஆண்டவரே, உம்மோடு அவர்கள் இழந்து போன ஐக்கியத்தை மீண்டுமாக புதுப்பிக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த மூன்று காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவரே, என் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு கிடைக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.